வெல்கம் டு சண்டே சண்டே. ஒரு வீடுன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்து சரியாக செஞ்சு முடிச்சாதான் அந்த வீட்டினுடைய வண்டி சக்கரம், அந்த சக்கரம் நல்லா சுழலும். அப்பா அம்மா, மகன் மகள், பேர குழந்தைங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பொறுப்பை அவங்க உணர்ந்து செயல்படணும். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கவனித்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்கிற அம்மா தான், அதாவது பெண்கள் தான் நிறைய பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆணுடைய பொறுப்புகள் தன்னுடைய குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், அதே மாதிரி நல்ல நிலைக்கு கொண்டு போகணும், குழந்தைங்களுடைய படிப்பு கவனிக்கணும் அப்படின்ற பொறுப்புகளும் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற போது அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு சரியாக செய்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோன்னு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. பொறுப்புகளை தட்டி கழித்து சமாளிப்பதில் ஆண்கள் பெரிய கில்லாடிகளா இல்லை பெண்கள் பெரிய கில்லாடிகளா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு சண்டை போட போகிறோம். பெண்கள் தான் தட்டி கழிப்பாங்க அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆண்கள் 2 பேர் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. குமரவேல், தங்கேஸ்வரன். இல்லை ஆண்கள் தான் அந்த மாதிரி தட்டி கழிச்சு சமாளிக்கிறதுல வந்து கில்லாடிங்க அப்படின்னு பேசுறதுக்காக விமலா அண்ணாதுரை, நாகதிலகம். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் வந்து பெண்கள் தான் தட்டி கழிப்பாங்க அவங்க வந்து, ஆனால் ஒரு பெண்ணே இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்கள வந்து ஆண்கள் தான் தட்டி கழிப்பாங்க. ஒரு 4 பேர், உண்மை பேசுகிற ஒரு 4 பேர் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. யார் அதிகமாக தட்டி கழிப்பாங்க, எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தட்டி கழிப்பாங்க? பேசிக்காவே ஆண்கள் வந்து ஒரு சோம்பேறிகள் தான். பெண்கள் செய்கிற அளவுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸில் பெண்களே கிடையாது, ஆண்கள் மட்டும் 50 பேர் இருக்காங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் உள்ளே போக முடியாது. ஆனால் அந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு பெண் வீட்டில் விட்டுட்டு போனாலே கூட 2 நாள் கழிச்சு வேண்டாம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தா கூட நீங்கள் அந்த வீட்டை பற்றி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு சமாளித்த சந்தர்ப்பம் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ என்னுடைய மனைவி வந்து பிள்ளை பேற்றுக்காண்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. வீட்டில் சில பொருட்கள்லாம் வந்து இருந்த இடத்துல எனக்கு இருக்கும், தேவைப்பட்ட நேரத்தில் கிடைக்கும். ஆனால் அவங்க போய் ஒரு நாள் கழித்து 2வது நாள் வந்து எனக்கு தேவையான பொருளை என்னால் எடுக்கவே முடியல, எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. கடைக்கு போகும்போது சாவியை கையில் எடுத்துன்னு போனேன், தொலைச்சிட்டேன், வீடு திறக்க முடியல, செம்மையாக திட்டு வாங்கினேன். அப்புறம் இங்கே ஆளெல்லாம் கூட்டின்னு வந்து திறந்தாரு. அதுவும் பொறுப்பு இல்லாமல் தானே செஞ்சுட்டேன். அதுதான் காசு வந்து வேறு செலவு பண்ணுறதுக்கு வச்சிட்ருப்பாங்க. அது எங்கே நான் வச்சிருந்த காசை காணுமே அப்படின்னு கேட்பாரு. நம்ம நல்லா போய் ஒரு புடவெல்லாம் அழகாக பக்கத்தில் தோழியோடு சேர்ந்து எடுத்துன்னு வந்து காட்டுட்டேன்னு வச்சுங்களேன், சரி ஏதோ ஒன்று உனக்கு அழகாக இருக்குது சரி அப்படின்னு அவங்க இந்த மாதிரி பொறுப்பற்ற சில ஒரு இது மாட்டிகிட்ருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி பண்ணுறது வந்து பெண்கள் தான் இல்லையா? ஆமாம் மேடம். ஆனால் மேலோட்டமாக பார்த்தா பெண்கள் பொறுப்பானவங்களா தான் மேடம் தெரியும். ஏன்னா எதையுமே நம்ம மேலோட்டமாகவே பார்த்து பழகிட்டோம். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுலாம் வரும்போது ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். பெண் பிள்ளைங்க தான் எல்லாமே பட்டியலில் முதல்ல இருப்பாங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டு 30 பெண் பிள்ளைங்க, 35 பெண் பிள்ளைங்க அப்படியெல்லாம். இந்த பிள்ளைங்க எல்லாரும் நான் டாக்டர் ஆவேன், என்ஜினியர் ஆவேன் அப்படின்னு நிறைய பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கல்லூரி படிப்புக்கு போயிட்டு அந்த பிறகு இந்த பிள்ளைங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. சமூகத்துக்கு முன்னாடி ஒரு பொறுப்பை சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி ஆவோம் அப்படி ஆவோம் அப்படின்ட்டு ஹோம் மேக்கராக இருக்காங்க. அது மாதிரி இருந்தவங்களை சந்தித்து ஏமா இப்படின்னா, இல்லை அப்போ அந்த வேகம் இருந்துச்சு, அப்புறம் இல்லை வேண்டாம் நமக்கு இதுவே போதும். அதாவது அவங்க முன்னாடி ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறத கூட அவங்க பின்னால் மறந்துடுறாங்க. டாக்டர் மூவா சொல்வார், பெண்கள் மட்டும் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுமையாக எல்லா பெண்களும் கல்வி கட்டுட்டா அறியாமையும் மூட நம்பிக்கையும் இந்த சமூகத்தில் இருக்கவே இருக்காது. இல்லைனா வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் பிறந்தா கூட இந்த சமூகத்தை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கும் இங்கே அறியாமை இருக்குது, மூடப்பழக்க வழக்கம் இருக்குன்னா இப்போ பெண்கள் இன்னும் முழுமையாக அவங்க பொறுப்பை உணரல. பொறுப்பை தட்டி கழிக்கிறவங்க பெண்கள் தான். நான் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதித்து நம்ம குழந்தைகளெல்லாம் உருவாக்கின பிறகு என்னுடைய சம்பளத்தையும் அவருடைய சம்பளத்தையும் குடும்பத்துக்கே தான் உழைச்சமே தவிர எங்களுக்காக நாங்கள் எதையுமே செய்துக்கல. 4 பேர் நாங்கள் அண்ணன் தம்பி. கல்யாணம் ஆச்சு மேடம், நொந்துட்டோம், நூடுல்ஸ் ஆகிட்டோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலத்து பெண்கள் சமையல் பண்ணாங்க, பாத்திரம் தேய்ச்சாங்க, வீட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ நாங்களே வீட்டு வேலை செய்ய வேண்டியது, வெளியே வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பொறுப்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்றீங்க. நடுக்கடலும் அது ஆழமில்லை, ஆழமில்லை ஐயா, அந்த பொம்பளை மனசு தாயா,
பெண்களுடைய மனசருக்கு பார்த்தீங்களா? ஐயோ 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 4 பேர் நாங்கள் துண்டா நிற்கிறோங்க. ஒன்றா இருந்த குடும்பத்தை வந்தாங்க 4 பேர் 4 தனியாக நிற்கிறோம். ஏங்க குழந்தை பிறந்தாக்கா ஸ்கூலில் சேர்னாங்க, நீங்கள் தானே போகிறீங்க, வண்டியில் இட்டு போய் விட்டுருங்க. சரி, காலேஜை பாருங்க, நீங்களே ஃபீஸ் கட்டிடுங்க. சரி, கல்யாணம் பார்க்கணும், நீங்களும் நல்ல மாப்பிள்ளையை பாருங்க. அப்போ இவங்களுக்கு எதுக்கு இருக்காங்க? சும்மா பேருக்கு குழந்தை பிறந்துச்சு, வளர்த்துட்டாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லாமே எங்கள் தலையில் பாருங்க, முடியல என் தலையில். வாழ்க்கை முழுக்க 30 வருஷம் நொந்து 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 போயிட்டேங்க. அது புலம்பிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து பொறுப்பே கிடையாது கிடையாது கிடையாது. நானும் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் இருக்கேன். நானும் காலையில் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் செய்து விட்டு, மாமனார் மாமியாக செய்துட்டு, கணவனுக்கும் எல்லாத்தையும் செய்து விட்டு, கிளம்பி போயிட்டு ஈவினிங் வரும்போதே பேக்கில் இந்த கையில் என்ன இறங்கி காய்கறி நைட்டுக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, இது எல்லாம் நல்லா பிளான் போட்டுட்டு, இல்லை நாளைக்கு காலையில் அவிய செய்திடலாமா, சரி புளிசாதம் செய்திடலாமா, இப்படி எல்லாமே ஏற்பாடு செய்துட்டு 9 மணிக்கு சமையலாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே உட்காந்து பேப்பர் திருத்துவோம். அதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 11 திருப்பி 5 மணிக்கு அலாரம். என்ன குழந்தைங்களாம் 7 மணிக்கெல்லாம் போகும். இவர் காலையில் 7:30 சமையல் ஆகலையா, சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிடவே மாட்டார். கடைசியில் ஈவினிங் வந்து பாரு, நான் சாப்பிடவே இல்லை, நீ கொடுக்கல, நான் சாப்பிடலேன்றவார். அதாவது இமயமலையை தூக்கிட்டு போய் இந்தோனேஷியாவில் வச்சா எவ்வளோ பெருமை பேசுவாங்களோ அந்த மாதிரி பெருமை பேசுறதுல நம்பர் 1 இந்த பெண்கள். நீங்க பொறுப்புகளை நல்லா செய்றீங்களானாலும் நான் சரியா செய்றேன் அப்படிங்கறத இவங்க சொன்னாங்க. இது பொறுப்புணர்வு. அந்த பக்கம் கேட்டீங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் சரியா செய்வேன், என் கணவர் சரியா செய்ய மாட்டாரு. அதான் என்ன அர்த்தம்? என் பொறுப்புல அடுத்தவங்க தான் தப்பு அப்படிங்கிறது, தன்னுடைய தவறை அடுத்தவர்கள் மீது திணிப்பது, ஆண்கள் மீது திணிப்பது தான் அவங்களுடைய பணி. என்னுடைய வேலைகளை செய்யறது பொறுப்பு கிடையாது, அடுத்தவர்களுடைய வேலையை எவன் செய்கிறானோ அவன் தான் பொறுப்பாளி. இவர் சொல்றாருல, நான் கேட்கிறேங்க மேடம், எந்த வீட்லயாவது நீங்க போய் ஒரு 10 வீடை பாருங்க, எந்த வீட்லயாவது காலையில எழுந்து பெண்கள் பேப்பர் படிச்சதை நீங்க பாத்துருக்கீங்களா? பெண்கள் பேப்பர் போற ஒரு விஷயம் படிப்பாங்க சார். பெண்களும் பேப்பர் படிப்பாங்க. எப்ப தெரியுமா படிப்பாங்க? எல்லா வேலைகளும் முடிந்த பின்னால் தான் பெண்கள் படிப்பாங்க. குடும்பத்தில் ஒரு பெண் சரியாக இருந்தால்தான் ஆண்கள் வெளியிலே பொறுப்பாக இருக்க முடியும். அதெல்லாம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய் பாருங்க மேடம், ஆண்களும் பயணம் செய்வாங்க, பெண்களும் பயணம் செய்வாங்க. ஆனா அதுல மேக்சிமம் எத்தனை பேர் தெரியுமா அதுலயே உட்காந்து காய எறிஞ்சிட்டு போறாங்க இருக்காங்க. பெண்கள் தான் பொறுப்பை கட்டி காப்பவர்கள், ஆண்கள் பொறுப்பை தட்டி கழிப்பவர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ட்ரெயின்லயே காய்கறி நறுக்கிறதெல்லாம் சொன்னாங்க, நாங்க அதையும் சாப்பிட்றோம்னு வச்சுங்க, அதுவே எங்களுக்கு பெரிய பொறுப்பு. இருந்தாலும் பொறுப்பினுடைய உச்சமா நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சார் ஒரு கேள்வி கேட்டார், நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம், நீங்கள் வந்தீங்க, ஒரு பொறுப்புன்னும் போது ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோடவும் அனுசரணையாக தன்னுடைய கணவருடைய அம்மா, மாமியார், மாமனார் எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய நீங்கள், அந்த பொறுப்பை உணர வேண்டிய நீங்கள் வந்த உடனே ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு அவங்களே தனித்தனியா அனுப்பி விட்டுறீங்களே, எங்க போச்சு உங்க பொறுப்பு? இப்ப எங்க போச்சு உங்க பொறுப்பு? எல்லா நாள்லயும் வைக்காதீங்க. ஒரு மனைவி சொல்றது எத்தனை விஷயத்தை நீங்க கேக்குறீங்க. ஐயோ போகாத, 6 மணிக்கு மேல போய் தண்ணி அடிக்காதுன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி இருந்தா ஏன் இந்த இந்தியாவில் டாஸ்மார்க் இருக்கு? நான் கேட்கறேன். எல்லா விஷயத்தையும் கேட்குறீங்கல்ல, என்னமோ மனைவி வந்தா அப்ப உங்க பொறுப்பு எங்க போச்சு? ஒரு விஷயம் கேளுங்க, காலையில எழுந்த உடனே பெண்கள் என்ன பண்ணுவோம்? எழுந்து இந்த பக்கம் குக்கர் வைக்கிறது, இந்த பக்கம் பால் குக்கர் வைக்கிறது, இந்த பக்கம் மோட்டர் போடுறது, இந்த பக்கம் குழந்தைங்களை எழுப்புறது. ஒரு பக்கம் பால் குக்கர் சவுண்டு வரும், இன்னொரு பக்கம் விசில் அடிக்கும் குக்கர், இன்னொரு பக்கம் குழந்தை போய் பேஸ்ட் எங்க பிரஷ் எங்கன்னு கேட்கும், நடுவுல இந்த மனுஷன் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு காஃபி வரலன்னுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அவர் என்னமோ நாங்க கொண்டு போய் ஃபீஸ் கட்டுறோம் சார், அநியாயமா போய் பேசாதீங்க, நீங்க தான் அதிகமா போய் பேசுறீங்க. எத்தனை ஆண்களுக்கு 20 ஆண்களை நிக்க வைங்க, உங்க குழந்தை என்ன படிக்குதுன்னு கேளுங்க, அம்மா பையன் என்ன படிக்கிறான், இதைத்தான் கேட்பாங்களே தவிர உடனே சட்டுன்னு பதில் சொல்றது பெண்களாக இருக்குமே தவிர முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. என்னமோ பேச வந்துட்டோன்னு பேசாதீங்க, உண்மையை பேசுங்க சார். நீங்க கணவன் மனைவியினுடைய பொறுப்புகளை பத்தி நம்ம இப்போ ரொம்ப அலசி பார்த்துட்டோம். அடுத்த செக்மெண்ட்ல வந்து யாருடைய பொறுப்புகளை பத்தி பேசலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பொறுப்புகளை பத்தி அடுத்த செக்மெண்ட்ல பேசலாம். தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. பொறுப்புகளை செய்யாமல் தட்டி கழித்து சமாளிப்பது ஆண்களா பெண்களா அப்படின்றத பத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சண்டையில வந்து இப்போ நம்ம பேச போறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பொறுப்புகள். இன்றைக்கு உள்ள மாணவர்கள் சூழல்ல சென்னையை பற்றி எனக்கு எப்படின்னு தெரியல. நீங்க திருச்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் வந்து பெரும்பான்மையும் அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய பார்ட் டைமாக வந்து வேலைக்கு போயிட்டு இரவு நேரம் 2 மணி வரையில கூட உணவு விடுதிகளுக்கு வேலை செஞ்சுட்டு கல்லூரிக்கு வந்து வர்றாங்க மாணவர்கள். மாணவிகளும் வேலை செய்கிறாங்க. மாணவிகளும் வேலைக்கு போயிட்டு ஜவுளி கடைகளில் பார்த்தீங்கன்னா 2:30 மணி கல்லூரிகள் விட்டாங்கன்னா 4 மணிக்கு போயிட்டு இரவு 10 மணிக்கு மாணவிகளும் வேலைக்கு போயிட்டு வராங்க, மாணவர்களும் போயிட்டு வராங்க.
இப்போ இந்த மாதிரியான சூழல் வந்து மாணவர்கள்ட்ட வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. பெரும்பான்மையான அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு தான் கல்லூரிகளுக்கு வருகிறார்கள். எதுக்காக இந்த மாதிரி போய் சம்பாதிக்கிறாங்க? ஃபீஸ் கட்டுறதுக்கா? இல்ல அவர்களுடைய வீட்டில் பொருளாதார பற்றாக்குறை சூழல், வறுமை, விடுதியில் தங்கியிருப்பாங்க, சொந்த வந்து பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், இந்த மாதிரியான சூழலுக்கு தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி மாணவர்களுடைய சூழலும் மிக பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய ஒரு நிலையிலும் இருந்து வரக்கூடிய மாணவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அப்படி மாணவிகளும் அதில் இருக்காங்க, வேலைக்கு போகிற மாணவிகளும் இருக்கிறாங்க. ஆக இந்த இப்படியான சூழலில் வந்து அவங்கள ஒட்டுமொத்தம் நம்ம வந்து மாணவர்கள்ட்ட வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா சமூகத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஏன்னா பொறுப்பு. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இந்த நாட்டையும் உலகத்தையே மாற்றி அமைத்தவர்கள் மாணவர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி. லேடிஸ் எல்லாம் வந்து இது டாக்டர் ஆகிறாங்கன்றாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஆவறதில்லைன்றாரு. ஏன் ஆவறதில்ல? ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 20 வயசு ஆனது, ஐயோ நீ காலேஜ் படித்தது போதும், அப்பாவே நீ அதை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தன் வீட்டுக்கு போகிற பொண்ணுக்கு ஏன் கல்வி தேவை அப்படின்னு சொல்லி கூட கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க தகப்பனும் தாயும் முன்னிருந்து அவங்கள படிக்க வைக்கணும். பெண்கள் வந்து சாதாரணமானவங்க இல்லை, பிறப்பிலேயே சிறப்புக்குரியவர்கள் பெண்கள். ஏன்னா தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், உடன்பிறப்பாய் தோன்றி உறுதுணை புரியும், அயலார் தமக்கும் அன்பே செய்யும் பெருமை மிக்கது பெண் இயல்பாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அயலார் தமக்கும், வெளியாளுக்கு கூட உதவி செய்யக்கூடிய குணம் வந்து பெண்களுடைய இயல்பு அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த இயல்பெல்லாம் மாறி உங்களுடைய வட்டம் சுருங்கிடுச்சே, உங்களுடைய பொறுப்பு வீட்டோட கணவன் குழந்தைங்களோட நின்றுட்டீங்களே. ஸ்டூடெண்ட்டுங்க கூட காலேஜுங்களில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னே இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. மெடிக்கல் காலேஜில், வெட்டினரி காலேஜில், எந்த காலேஜிலுமே not equal to men. Nowadays they are more than the men. சார் இருக்கிறாங்க சார். நான் அதே மாதிரி நான் இன்னொரு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். குடும்ப பொறுப்புன்றதுல குடும்ப பெண்கள்ன்றது தான் இன்னைக்கு மொழியாக வழியாக நின்று கொண்டிருக்குது. குடும்ப ஆண்கள் என்ற வார்த்தையே பயன்பாட்டில் இல்லை. அனுபவபூர்வமாக பெண்கள் மிக பொறுப்பானவர்கள். பெண்கள் வந்து காலேஜ்லாம் படிக்கிற அந்த காலகட்டத்தில் படிப்பை விட்டுட்டு ட்ரெஸ்ஸிங்கில் நயன்தாரா என்ன போட்டிருக்காங்க, த்ரிஷா என்ன மாதிரி வந்திருக்காங்க அப்படின்ற கவனிக்கிறதுலையே உங்களுடைய நேரமெல்லாம் செலவழிக்கிறீங்க. பொறுப்பாக செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதில்ல. இப்போ 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வந்தவங்க காலேஜில் அது தொடர்றதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கேர்ள்ஸ்னு இல்லை, பசங்களும் அப்படி தானே இருக்காங்க. பசங்களாம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பொண்ணுங்களே மாதிரி இந்த மாதிரி அழகு சாதன பொருட்களில் டைம் வேஸ்ட் பண்ணுறது அது தப்புன்னு சொல்லல. அது பொறுப்பை தட்டி கழிக்கிறது. நீங்க அழகா இருக்கணும்ன்றதுக்காக காலையில வந்த வீட்டுக்காரர் 2 நாள் ஆச்சுமா, அவரு பல்லுலாம் வளர்க்காம குளிக்காம 2 நாளா காத்துட்டு இருக்காரு. ஒருத்தர் சொன்னாருங்க, என் மனைவி புடவை கடைக்கு போனான்னா புடவை செலக்ட் பண்றதுக்கு 1 நாள் ஆவான்னு. இன்னொருத்தர் சொன்னார், என் பொண்டாட்டி புடவை கடையை செலக்ட் பண்றதுக்கே 1 வாரம் ஆகும் அப்படின்னு. இவங்க இது அழகா இருக்கிறதெல்லாம் வேற ஒரு பொறுப்பா. என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மேடம், என்னுடைய டிகிரி எக்ஸாமில் திடீர்னு ஒருத்தர் வந்து பிட் அடிச்சு மாட்டிட்டார். அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு எந்திரிச்சு பேப்பரை கொடுத்துட்டு அவர் பேசாமல் போயிட்டுருக்காரு. ஏன்ப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, அவர் தான் இது பண்ணார், அவர் அனுப்பிச்சிட்டு நீ என்ன? மேடம் நானே அவரை பார்த்து எழுதிட்டு இருந்தேன், அவரே அனுப்பிச்சிட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அவர். திடீர்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு ஓன்னு கத்துது. என்னன்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி, அந்த பொண்ணுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒருத்தருக்கு எதுவும் தெரியல போல இருக்கு. அவர் குழப்பத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுடைய சாலை பிடிச்சி கிழிச்சு துண்டு துண்டாக போட்டு கிழிச்சிட்டாரு. அது பிடிச்சி இழுத்தோன்னா அந்த பொண்ணு பயந்துச்சு, கம்முன்னு பயந்து எந்திரிச்சிச்சு. அந்த மாதிரி ஆண்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்கள் பற்றி ஒரு குறை சொல்கிற அதே நேரத்தில் வந்து காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து படிச்சிடுறது அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த பொறுப்பை உணர்ந்து மாணவர்களை பற்றி எந்த விதத்துலையுமே எப்போவுமே நான் குறை சொல்லவே மாட்டேன். நம்மளுடைய ஈழ பிரச்சனைக்கும் அந்த மாணவர்கள் கொடுத்த குரல்னால மட்டும்தான் UN வரைக்கும் ஒலிச்சது அப்படின்றது எவ்வளோ கர்வமாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் இது. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. பொறுப்புகளை செய்யாமல் தட்டி கழித்து சமாளிப்பது ஆண்களா பெண்களா அப்படின்றத பற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கும்போது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உறுதுணையாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்களா, அந்த பொறுப்புகளை எல்லாம் வந்து ஏதாவது உணர்ந்து செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இல்லை.
அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க வீட்டுல வந்து என் பெண் குழந்தைங்க எனக்கு ஒத்தாசை செய்ததுனால தான் 32 வருஷம் நான் வந்து வேலையில வந்து முடிச்சு நல்லா வெற்றி பெற்றேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஆனா எல்லார் வீட்லயும் அப்படி இல்லையே. என் பெண் குழந்தைகள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க மேடம். அதே என்னுடைய பையன் இருப்பான், அவன் சாப்பிட்டு தட்டை அப்படியே வச்சுட்டு போவான். அதுக்கு சின்னவ தங்கச்சி அவ தட்டை சேர்த்து எடுத்துட்டு போய் செய்வா. குழந்தைங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க மேடம். எனக்கு கல்யாணம் 30 வருஷம் ஆகுது. ஒரே ரசம் ஒரே பொரியல் தான் பண்றாங்க இன்னைக்கும். அதே பூண்டு ரசம் அதே உருளைக்கிழங்கு பொரியல் தான். மாற்றி செய்யினா கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. சில நானே சமையல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபோன் பண்ணி ஹோட்டலில் வாங்கிட்டு வா. எங்கள் தெருவில் அப்படி தான் இருக்குது. சமையல் பண்ணுவதே கடினம்ங்கிறது பெண்கள் வந்து சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி எங்க பர்ஸை காலி பண்ணுறது அவங்க வேலை. பொண்ணும் அம்மாவுக்கும். ஓகே, உங்களுடைய குழந்தைங்க எப்படி இருக்காங்க? அவங்க அதே மாதிரி தான் வராங்க. பொறுப்பே இருக்க மாட்டேங்கன்னு சொல்ல வரேன். எந்த ஒரு விஷயத்துக்கு கற்றுக்கணும், சமையல் கற்றுக்கணும், பாத்திரத்தை கற்றுக்கணும், வாழ்க்கையில உயரத்துக்கான அடிப்படை கற்றுக்கணும். வெறும் கம்ப்யூட்டர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மேடம். இதான் பொறுப்பு. வந்து பெண் பிள்ளைகளை வளர்க்க தெரியல. எங்க வீட்டு குடும்ப பிள்ளைங்கள்லாம் பெண் பிள்ளைங்க தான். சாமான் விளக்கறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து வீட்டை கூட்டுறதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டு பெண் பிள்ளைங்க செய்கிறாங்க. ஆனால் பையனுங்க ஒரு வேலையும் செய்யல. போன வாரம் தேனியில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன விதமான லோன்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்போ இளைஞர்களுக்கான லோன் லிஸ்ட்டில் என்ன இருந்துச்சு தெரியுங்களா? அழகு நிலையம் வைப்பதற்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை அரசே கொடுக்கிறது என்றால் இவர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு தங்கள் அழகை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்க எல்லாம் வந்து சொல்றீங்க அவ்வளவு வேலை செய்யறோம் இவ்வளவு வேலை செய்யறோம்னு. உங்க வீட்டுல நீங்க இவ்வளவு பொருளை எல்லாம் வாங்கி கூச்சு வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுல பயன்படுத்தின பொருள் அதிகமா, பயன்படுத்தாத பொருள் அதிகமா? பயன்படுத்தாத பொருள் அதிகமா ஆண்கள்ட்ட இருந்து பர்ஸ்ல இருந்து பிடிச்சு இழுத்து வாங்குனீங்களே, அதை என்ன பண்ணீங்க? அதுதான் உங்க பொறுப்புணர்வா? லேடிஸ் தான் இது பண்றோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை விட ஹேர் ஸ்டைல் அதிகமா பண்றது அவங்க தான். எங்களை மாதிரி ஃபேஷியல் பண்றது அவங்க தான். இந்த எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க. நான் கேட்கறேன், மாசத்துக்கு ஒரு நாள் ஃபேஷியல் பண்றதுல ப்ளீச் பண்றது வேக்சின் பண்றது என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறேன். வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம்னா ஆம்பளை பசங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறது தான். அதாவது 6 மணிக்கு எங்களை வீட்டுக்கு வரணும் சொன்னா வந்துருவோம். ஏன்னா அம்மா தேடுவாங்க, அப்பா தேடுவாங்க, நிம்மதியா இருக்க மாட்டாங்க. இந்த பையன் 10 மணி நேரம் தம்பிலாம் வரவே மாட்டான். எங்க அப்பா ஒரு பக்கம், எங்க அம்மா அப்படி திட்டுவாங்க. பிள்ளையவ வளர்த்துருக்க புள்ள உன் பிள்ளையால தொல்லையா இருக்கு, 10 மணி ஆகுது, 11 மணிக்கு வந்து கதவை தட்டுதான், எங்க போய் சுத்திட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்திட்டு வரக்கூட பிரச்சனை இல்லை. எவன்ட்டு சண்டை எடுத்துட்டு வருவானோ, இவன் ஒருத்தன் பண்ற இவனோட என்ஜாய்மெண்ட் இவன் பண்ற விஷயங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துமே பாதிப்பா இருக்கு. இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தாங்கன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க நினைச்சு பயப்படுறாங்க. நாளைக்கு அவன் பண்ணிட்டு வந்த தப்புக்கு நாங்க வெளியே போக முடியாது. அவங்களோட கோபம் நியாயமானதுதான். பையன் சரியில்லைன்னா எல்லாருக்கும் கோபம் வரும்ங்கிறது தான். நீங்களே தானே ஒரு பழமொழியும் சொல்லியிருக்கீங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினில்லை. அதாவது பெண்களை இது மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லி 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 அவங்கள புகழ்ந்து அவங்களை வெளிவிடாமல் தடுக்கிறாங்க. இதில் எத்தனை ஆண்கள் தன் மனைவிக்கு போராட்ட போல் களத்திற்கு அனுமதிக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நிறைய சொன்னாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து மதியம் நடக்கிற வரைக்கும் ஒரு விஷயம், ஒரு பெண் காலையில் இருந்து உங்களுடைய கடமைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் தன் கடமைக்காக வேலைக்கு போறாங்கல்ல மேடம். அவர் சொன்ன விஷயத்திலேயே ஒரு சின்ன முரண். ஒண்ணு, நீங்க வெளியே அனுப்புறதே இல்லைன்னு சொன்னார். ஆண்கள் பெண்களை வெளியே அனுப்புவதில்லைன்னார். அடுத்த வரியே என்ன சொல்றார்? இன்றைக்கு ஆண்களுக்கு சரிசமானமாக பெண்களும் வேலைக்கு போகிறார்கள் என்றார். அந்த இடத்திலே அவர் 2 விதமா வேறுபடுறார். நீங்க பொதுவா விஷயத்துல சொல்லுவதற்கு அதிகமாக ஆண்கள் தான் பெண்களுக்கு தடைபடுகிறார்கள். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை, அதுக்கப்புறம் நம்ம போலாம். வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. பொறுப்புகளை செய்யாமல் தட்டி கழித்து அதை சமாளிப்பதில் கில்லாடிகள் ஆண்களா பெண்களா அப்படின்னு நாங்கள் ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மாணவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். கணவன் மனைவி அவங்களுடைய பொறுப்புகளை யார் அதிகமாக தட்டி கழிக்கிறாங்க, அதை சமாளிக்கிறது யாருன்னு பார்த்துட்டோம். ஒரு வேலை அப்படின்னு அலுவலகத்துக்கு போகும்போது யார் கரெக்டாக வேலை பண்ணுறாங்க, வேலை செய்யாமல் தட்டி கழித்து அதை வந்து சமாளிக்கிறது யார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். நான் வந்து லெக்சராக இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை வந்து கரெக்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 விஓ வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பணியில் வந்து நான் கரெக்டாக இருக்கேன். ஸோ வந்து ஆண்கள் தான் வந்து பொறுப்பு அதிகமாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைமில் போய் மறைஞ்சிருந்து தம் அடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பசங்க தான். பொதுவாக சொல்கிற ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னா போயிட்டு ஒரு வேலைக்காக போயிருக்கணும் அப்படின்னா மதிக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டு முதல்ல எடுக்க வந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக என்ன வேணும் வெயிட் பண்ணுங்க உட்காருங்க அப்படிங்கிறது. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது என்னம்மா இதை செய்யல அதை செய்யலன்னா என்ன சொல்கிறோம்? நான் வேலைக்கு போகிறேன்,
நான் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க முடியுமா அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. இப்போ அலுவலகத்துக்கு போயிடுறோம், ஏமா இந்த வேலையை செஞ்சுட்டு போமா, சார் வீட்டில் எனக்கு வேலை இருக்குது சார். இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்தா இங்கேயும் காரணங்களிலேயே இவர்கள் காய் நடத்துகின்றார்களே ஒழிய இவர்கள் பொறுப்புணர்வோடு செய்கிறாங்களான்னா இல்லை. வீட்டுக்குள்ள வந்துட்டா நான் வீட்டு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து அந்த வேலையை யார் செய்யறது? நாங்க தான் செய்யறோம். சப்போஸ் நாங்க அதை அலை கழிச்சால் கூட அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். நீங்க சொல்றதும் இல்ல செய்யறதும் இல்ல. மேடம், நான் கேட்க வர்றது என்னன்னா, ஒரு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். கவுன்சிலரா பதவி ஏற்கும்போது நீங்க தான் ஏத்துக்கிறீங்க. பின்னாடி உங்களுடைய கணவர் இயக்குறாருன்னு சொல்றதே ஒரு பொறுப்பற்ற தன்மைன்ற. இந்த தேசத்துல நீங்க ஊராட்சி மன்ற தலைவரோட இல்லைங்க, ஊராட்சி மன்ற உறுப்பினர், தலைவர், கவுன்சிலர் எல்லாம் தாண்டி இதே இந்திய தேசத்துல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராவே தன்னுடைய மனைவியை வெறும் பொம்மை முதல்வரா ஒருத்தர் வச்சிருந்தார். நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் அந்த பொறுப்பு அந்த பெண்ணிற்கு அந்த தைரியம் வரவில்லை? இல்ல மேடம், நம்ம சமூகம் மற்ற மாநிலங்கள பெண்கள் முன்னாடி நிக்கறாங்களே. அப்படி இல்ல, இன்னைக்கு நீங்க தமிழகத்திலே பார்க்கலாம். இப்ப பொம்மை முதல்வரா இருந்தது ஆனா பெண்ணா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆனால் நீங்க சொன்னது மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவரோ அல்லது கிராமப்புறத்தில் இருக்கிற அல்லது நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் கூட ஏற்கனவே கவுன்சிலராக இருந்த மனைவியையோ இல்லது அவருடைய சகோதரியோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பதவி நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடாதுன்ற ஒரே அரசியல பக்கத்தை வைக்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபோன் பண்றோங்க, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்த உடனே நம்மளுக்கு தான் வந்து அந்த ஒரு நம்பர் கொடுத்துடுறாங்க இல்லையா, கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நம்ம ஃபோன் பண்ணோம்னா எனக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய தடவை ஃபோன் பண்ண போது ஒரு ஆண் எடுத்த போது பேசின விதத்துக்கும் ஒரு பெண் எடுத்த போது பேசின விதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நிறைய நேரத்துல வந்து பெண்கள் அதை தட்டி கழிச்சாங்க, நிறைய நேரத்துல ஆண்களும் தட்டி கழிச்சிருக்காங்க. ஸோ இது என்னத்தை காட்டுதுன்னா, அவங்க வந்து ஒரு பேருக்காக அந்த ஒரு பிபிஓ அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ ஐடி கம்பெனியில் வந்து நிறைய இந்த காலின்ஸ் தான் வந்து எடுக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு வேலை பண்ணுறதுக்கு சில ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கில்ஸை ஏன் வந்து வளர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு படுது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன மாதிரி வேலை பார்க்குறீங்கோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கேர்ள்ஸ் தெரிஞ்சுவாங்கன்னா டீம் லீடை எப்போ கூட்டிட்டு நம்மளா ஓனாக யோசித்து பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஆனால் கேர்ள்ஸ் தெரிஞ்சுவாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா டீம் லீடுக்கு வந்து எல்லா விஷயமும் ஈஸியாக தெரியும். வந்தோன்னா ஒரு 3 மினிட்ஸில் ஒரு 3 விஷயம் முடிச்சுடுவார். அப்போ டக்குன்னு அவங்களுக்கு கவுண்ட் ஓடும். ஸோ அதனால் நினைச்சுவாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் இஷ்யூ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் அதை யோசித்து நம்ம தேடுவோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே சும்மா உட்காந்துட்டு எப்போ டீம் லீட் வருவாரோ அப்போ வந்து முடிக்கட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. என்னையை பார்த்தா நான் பக்கத்தில் உள்ள பசங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், இது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லி. ஆனால் அவங்க கேர்ள்ஸுக்குள்ளே பேச மாட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் எஃபிஷியன்சி இல்லை. அதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும், நம்ம கத்துக்கிறணும், அந்த ஒரு ஆர்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு நான் சொல்றேன். ஒரு அலுவலகத்துல வந்து ஒரு ஜென் ஹெட்டா இருந்தாங்கன்னா வேலை பார்க்கறதுல அவர் நல்லவரா இருந்தாருன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம். தப்பி தவிர ஒருத்தர் அவருக்கு எத்தவரா இருந்தா கீழே வேலை பார்க்குற 20 பொண்ணுங்களும் பயந்து பயந்து தான் வாழ்க்கை நடத்தணும். இது எத்தனையோ படங்கள்ல கூட காட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம சமாளிச்சுட்டு வரோம் தெரியுமா? வீட்டுக்கு வந்தா புருஷன் தொலை தாங்க முடியாது, அது தப்பு இது தப்பு, சட்னியில உப்பு இல்லை காரம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி. இப்போ எனக்கு உடம்பு முடியலன்னா எங்க அம்மா என்ன வெளியே அனுப்பாட்டாங்க. ஆனா எங்க அம்மாக்கு என்ன முடியலனாலும் சரி, எங்க அம்மா ரொம்ப முடியாத சொல்லலாம் சரி, எங்க அம்மா தான் எல்லா வேலையும் செய்யணும். எங்க அப்பா சப்போர்ட் பண்றது கிடையாது, என் தம்பி ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. நான் தலைவலி அம்மா ஹாஸ்பிட்டல் போலான்னு தான் சொல்லுவேன். ஆனா அவங்களுடைய பொறுப்புகளை இன்னைய வரை கடைசி வரைக்கும் முடியாத ஒரு காலகட்டம் வந்தாலும் பொறுப்பு பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் தியாகம் பண்ணியிருக்கோம். என்னன்னா வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்மளால ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துடலாம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்து படுத்துக்கலாம். ஆனா அம்மாவுக்கு மட்டும் இந்த லீவ் லெட்டர் அப்படின்றதே கிடையாது அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. பொறுப்புகளை செய்யாமல் தட்டி கழிப்பது ஆண்களா பெண்களா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு சமூக ஆர்வலர் தாமு ஏகாசா துணை மாநில செயலாளர் சுந்தரவள்ளி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பெண்களுக்கும் தனியான பொறுப்பு ஆண்களுக்கு தனியான பொறுப்பு அப்படின்றது சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது சரிவர செஞ்சிட்டு இருக்கோமா? அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடே ஆண் பெண் தான்.
எந்த இடத்துல நிறைய மீடியாவில் நம்ம பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலர்ஸ்ட்டு வந்து ரொம்ப கோபாவேசமாக அவங்க பேசுகிறாங்கன்னா அரசியல் பொருளாதாரம் சமூகம் குறித்தெல்லாம் இல்லை, ஆண் பெண் விவாதம் வந்துச்சுன்னா அதில் ரொம்ப கோபாவேசமாக பேசுவாங்க. அந்த 2 முரண் இருக்கு பாருங்க, அதை நம்ம திட்டமிட்டே உருவாக்கி வச்சிருக்கிற முரண். ஒரே இடத்துல வாழ்கிற நாம நம்மளுடைய வாழ்க்கை 2 வேற வேற மாதிரியாக செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த சமூகத்தில் பல 100 ஆண்டுகளாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதில் பெண்ணுக்கான வேலைகள் இது அப்படின்னு ஒரு குரூப்பை நம்ம பேசி வச்சுருக்கோம். இன்னொரு ஆணுக்கான வேலை என்று ஒரு செட்டப்பை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதில் பெண்ணுக்கான வேலை முழுவதும் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா குடும்பம் சார்ந்தும் குடும்ப சூழல் சார்ந்தும் அதை ஒட்டியே அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பின்னணி எல்லாமே இருக்கும். அதனால தான் திருமணம் பண்ணோடனே நம்ம ஆண்களுடைய வீட்டுக்கு நம்ம அனுப்பப்படுறோம். எந்த ஆண் திருமணம் பண்ணி பெண்ணுடைய வீட்டுக்கு அனுப்பப்படுறது கிடையாது. அது மாதிரியான வாழ்க்கை செட்டப் ஃபுல்லுமே பெண்களுக்கு ஒரு மாதிரியும், ஆண்களுக்கு சமூகம் சார்ந்த சூழலே அவர்களுக்கான வாழ்க்கையாக நம்ம முதல்லையே செட் பண்ணி வச்சிட்டோம். இதில் அவங்களுக்கான பொறுப்பு அப்படின்னு பேச வந்துட்டு இருக்கிற இந்த சூழல் 2ஐயும் கிராஸ் பண்ணுற சூழல். பெண் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற சூழல் தாண்டி இன்றைக்கு வெளியே அரசியல் பொருளாதாரம் சமூகம் சார்ந்து இயங்குவதற்கான சூழலுக்கு வந்துட்டாங்க. ஆண்கள் வீட்டுக்குள்ளே வந்து சமையலில் ஒத்துழைப்பு பண்ணுறது, காய் நறுக்கி கொடுக்கறது, வீட்டு வேலைகள் பார்க்கறது, குழந்தைய பராமரிக்கிறது, இது மாதிரி இவங்களும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த 2 பேரும் இந்த இடத்துல சந்திக்கிற இடத்துல எக்கச்சக்கமான முரண்பாடுகளை பார்க்க வேண்டி இருக்கிறது, சரி பண்ண வேண்டி இருக்கிறது. இன்னொன்று, ஒரு காலகட்டத்தில் குடும்பம் என்பது ஜனநாயகமாக இல்லை. பெண்களை ரொம்ப அடிமையாக வச்சுட்டு அப்பா தான் டாமினேட்டாக இருப்பார். ஒழுங்கா படி, அப்பா வந்துருவாரு, தூங்கு, அப்பா வந்துருவாரு, பூச்சாண்டி மாதிரி அப்பாவை வச்சிருந்தோம். இன்றைக்கு அப்பாவுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு விஷயம் ஜனநாயகம் படுத்தப்பட்டிருக்கு, ஒரு அழகான விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்பா உடனே அம்மாட்ட சொல்லுவா அந்த குழந்தை, நீ என்ன படின்னு சொல்றேன், நான் அப்பாட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு அம்மாவை சொல்ற மாதிரியான ஒரு அழகான ஜனநாயக பூர்வமாக குடும்பம் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. முழுமையா மாறுச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது, அது நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அம்மா அப்பா 2 பேரும் ஒத்து பேசிட்டு வீக்கெண்ட் வந்துச்சு, குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போவோம், ஒரு ஹோட்டல் போவோம், வெளியே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போய் 2 பேர் குழந்தைங்களை சாப்பிட வச்சு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு தீம் பார்க்கில் விளையாட வச்சுட்டு அல்லது ஒரு பார்க்கில் விளையாட வச்சுட்டு வராங்க அப்படின்ற அளவுக்கு குடும்பம் இன்றைக்கு ஜனநாயகப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொறுப்பை தட்டி கழிக்கிறது எல்லா இடத்துலையுமே உண்டு. ஒரு அரசு, சமூகம், வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்தையும் தட்டி கழிச்சு தான் இருக்குது, தட்டி கழிக்கிற இடம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சம்பாத்தியத்தை விட்டு கொடுக்க முடியாமல் எத்தனையோ பெண்களை திருமணம் செஞ்சு கொடுக்காம வீட்டிலே வச்சுட்டு இருக்கிற அப்பா மக்களும் உண்டுதான் இன்றைக்கு. இன்னும் குழந்தைங்களை இன்னும் நாங்களாம் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், பக்கத்துல சிவகாசியில இன்றைக்கும் பல குழந்தைகள் கையில அந்த கருமருந்து பட்டு வெந்து போயிருக்கும். அப்படி வெந்து போன கையோட லீவு கிடைக்காம குழந்தைங்க கொத்தடிமைகளாக விற்கப்படுவது இன்றைக்கும் உண்டு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுச்சேலை நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்துல வெறும் 5000 ரூபாய்க்கு குழந்தைகள் கொத்தடிமைகளாக விற்கப்படுகிற கொடுமையான சூழலும் இன்றைக்கு குடும்பத்தாரால தள்ளப்படுகிறார்கள். செங்கச்சூளைகள்ல குடும்பமே கொத்தடிமையா இருக்கிற சூழலும் இதெல்லாம் இருக்கு. அப்ப பொறுப்பை எல்லாருமே தட்டி கழிக்கிற ஒரு சூழலும் இருக்கத்தான் செய்யறது. ஆனா சமையல் என்பது இன்றைக்கும் பெண்களுக்கானதான் வரையறுக்கப்பட்டிருக்கு. நீங்க சமையலுக்கான ஒரு மசால் பொடி விளம்பரத்தை பாருங்க, பெண்ணு தான் வறுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், விளம்பரப்படுத்துங்க, நீங்க என்ன பலகாரத்துக்கு விளம்பரப்படுத்துங்க, ஆனால் விளம்பரத்தை பண்பாடு என்கிற கூரோடு பெண்களை அடிமைப்படுத்துகிற விளம்பரமாக மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதை நம்ம ஒத்துக்க முடியாது. பெண்ணியலாளர்கள் அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க கூட ஆரம்பிச்சாங்க அதை. ஒரு ஆண் பெண் குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் தவறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு திருமணம் 2 பேரும் செஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, மேட்ரிமோனியல் நிறைய வந்துருச்சு. ஆனால் சமூக மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை நிக்குதுன்னா ஒரு ஆம்பளை கூப்பிடுவாங்க, ஏப்பா தம்பி இந்த பிள்ளைக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணுப்பா, இந்த பிள்ளைய எப்படிப்பா வளர்ப்பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க கூப்பிட்டு. அதே அந்த பிள்ளைய காரணம் காட்டி பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு, இந்த பிள்ளைக்காக நீ வாழணுமா, ஒரே விஷயம்தான். புள்ள ஒன்று, ஆம்பளையை கூப்பிட்டு பிள்ளைக்காக கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, பொம்பளையை கூப்பிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இந்த பிள்ளைக்காக நீ வாழணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து உழைப்பு சுரண்டல் இன்றைக்கும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நமக்கு ஒரு விஷயம் தோணும், எங்கே பார்த்தாலும் பொம்பளைங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். அதன் பின்னாடி இருக்கிற அரசியல்னு ஒன்று இருக்குது. டெலிஃபோன் பூத்து, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஜவுளி கடைகள், அதிகமாக நீங்கள் யார் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு பின்னாடி அவங்க வந்து சங்கம் சேர்க்க மாட்டாங்க,
கொடி பிடிச்சிட்டு போராட்டம்லாம் செய்ய மாட்டாங்க. அது காரணம் அவங்களுக்கு போராட்ட உணர்வு இல்லைன்றது இல்லை, குடும்பம் சார்ந்த பொறுப்பு இருக்குது அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி காரணம். என்னன்னா இந்த சம்பளத்தை வாங்கி தான் நான் வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு 120 கோடிக்கு விற்கிது. ஒரு நல்ல நாள் திங்க நாள் வந்து காந்தி ஜெயந்திக்கு முதல் நாள் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் கடை பேரலா வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கிற ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. இன்னும் டார்கெட் வச்சு விற்கிற சூழலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஐயோ ஆமாங்க, அப்படியா? ஆமா, ஒரு டாஸ்மார்க் கடைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட அரசு பள்ளிக்கூடத்திற்கும் வேலை வாய்ப்பிற்கும் கொடுக்கல அப்படின்றதா நம்ம நாட்டினுடைய தலையெழுத்து. அப்போ போராட்ட குணம் கிடையாது நம்ம கிட்ட. எஜுகேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளை படிக்கிறதெல்லாம் இல்லைங்க, எஜுகேஷன்ல நடக்கிற பிட் அடிக்கிறதுல இருந்து அத்தனைக்கும் காரணம் பின்னாடி இருக்கிற அரசியல் தான். என்னன்னா மார்க் வாங்கு மார்க் வாங்கு மார்க் வாங்கு. ஏங்க மார்க்கை வாங்கி என்னங்க பண்ண போறீங்க என்று கேட்க யாரும் இல்லை. ஒரு கல்வியினுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா பிரச்சனைகளை சரி செய்து வாழுவதற்கான திராணி உள்ள இளைஞர்களை உருவாக்குவதுதான் கல்வியோட நோக்கமா இருக்கணும். ஆனால் வெறும் மதிப்பெண்களை போட்டு 500க்கு 499 மதிப்பெண் வாங்கி அவன் முதல் இடத்துல இருக்கிறான், 10 மதிப்பெண் குறைச்சுன்னு 4 பேர் தற்கொலை பண்றான், 480 வாங்கிட்டு தற்கொலை பண்றான். ஐடி ஃபீல்டில் இந்த ஆண்டு அதிகமான தற்கொலைகள் நடந்திருக்கு. தமிழ்நாடு தற்கொலையில் 2வது இடம் நடந்திருக்கு. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த இளைஞர்களையும் இந்த பெண்களையும் உருவாக்குவதில் என்ன சாதிச்சிருக்குன்னு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க வேண்டியே இருக்கிறது. எனவே போராட திராணியற்ற இளைஞர்களை உருவாக்கிட்டு நான் மாறுதட்டிட்டு 499 மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்றது அவமானகரமானதாகவே நான் கருதுகிறேன். ரெண்டு பேருமே தோத்து போறாங்க. இன்னொன்னு, 2 ஆசிரியர்களை பத்தி பேசுகிற போது ஆசிரியர்கள் இந்த சமுதாய மாற்றத்துக்கு கட்டாயம் நின்று ஆக வேண்டும். இன்றைக்கு அதான் சூழல். காரணம் என்னன்னா அவங்களுக்கான பிள்ளைங்களை வந்து சரி பண்ணி மதிப்பென்ற சிஸ்டத்துல இருந்து தூக்கி வெளியே எறிஞ்சு அவங்கள அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை ஆசிரியர்கள் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்பு ஆசிரியர்கள் செய்யணும்ன்றதான். ஆனா நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா வட்டி வாசி கொடுத்துட்டு சீட்டு பிடிச்சிக்கிட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற ஆசிரியர்களும் கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிற பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு, மக்களை வந்து வழி நடத்துகிற பொறுப்பு அப்படின்றதான். தட்டி கழிக்கிற வேலைகளை 2 பேருமே இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க. அதுல வந்து கூடுதலாக யாரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சூழல் அதை தீர்மானிக்கிறதாக இருக்கும். வெரி வெரி நைஸ். ஒரு நல்ல பாயிண்ட்டை சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க. மற்றவங்களுக்காக அப்படின்ற ஒரு நிலைமையை நாம் வந்து தாண்டி அந்த ஒரு ஸ்டெப்பு தாண்டிட்டு இது யாருக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்காக தான் இருக்கும். நம்மளுக்காக செய்கிற ஒரு விஷயத்தை தட்டி கழிக்கிறது, அதனால வர்ற விளைவு யாருக்காக இருக்கும்? விளைவும் நாம தான் அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு. அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா எல்லா பொறுப்பும் உங்களுக்கு வந்துடும், எல்லாருமே சமமாக இருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அன்புடன் ரோஹிணி.